எல்லாருக்கும் வணக்கம். நாம் இன்னைக்கு சூப்பரான முள்ளங்கி சாம்பார் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஒரு கப்பு பருப்பு எடுத்துக்கலாங்க. அதை நீட்டாக வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. கூடவே 2 மீடியம் சைஸ் முள்ளங்கியை நான் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதை அந்த பருப்பு கூட சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஒரு கப்பு தண்ணி ஊற்றிக்கோங்க. ஊற்றி குக்கரை மூடி வச்சு 2 விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. ரொம்ப தண்ணி ஊற்றிட வேண்டாம். நம்ம நிறைய எக்ஸ்ட்ரா தண்ணி ஊற்றணுன்னா குக்கர் விசில் வழியாக நிறைய தண்ணி வெளியே வந்துடும். அதனால் நம்ம அப்புறமா தண்ணி சேர்த்துக்கலாம். அப்புறம் இன்னொரு பாத்திரத்தில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடானதும் 1/2 ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் சீரகம், ஒரு 1/4 ஸ்பூனுக்கு வெந்தயம் சேர்த்துக்கோங்க. இதெல்லாமே நல்லா வெடித்ததும் கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. அப்புறம் நான் ஒரு 15 சின்ன வெங்காயம் 2ஆக நறுக்கி வச்சுருக்கிறேன். அதை சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. லைட்டாக வதக்கி விட்டுட்டு இது கூடவே ஒரு தக்காளி, ஒரு மீடியம் சைஸ் தக்காளி, 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதையும் லைட்டாக வதக்கி விட்டுட்டு மூடி வச்சிடலாம். அது வெந்துட்டு இருக்க டைமில் நம்ம புளி ஊற போட்டலாம். ஒரு பெரிய நெல்லிக்காய் அளவு சைஸு புளி எடுத்து தண்ணி ஊற்றி ஊற வச்சுருங்க. இப்போ பாருங்கள், பருப்புமே நல்லா வெந்துடுச்சு. இதை நம்ம வெங்காயம்லாம் வதக்கி வச்சுருக்குறோம்ல, அது கூட சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதில் நம்ம இப்போ தண்ணி ஊற்றிக்கலாங்க. நான் 2 கப்பு தண்ணி ஊற்றிக்கிறேன். ஊற்றிட்டு இந்த பருப்பெல்லாம் நமக்கு கெட்டியாக இருக்குல்ல, அதெல்லாம் நல்லா கரண்டி வச்சு கரைச்சி விட்டுருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கு அப்புறமா நம்ம புளி கரைச்சி வச்சுட்டேன் நான். அந்த புளியை இதில் ஊற்றிடலாம். இப்போ இதை ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கூடவே 1 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். அப்புறமா 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. இந்த தூளுக்கெல்லாம் பதிலாக உங்ககிட்ட சாம்பார் பொடி இருந்துச்சுன்னா 2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அப்புறம் இதில் வந்து 1 கப்பு தண்ணி எக்ஸ்ட்ரா ஊற்றிக்கலாம். ஏன்னா பொடியெல்லாம் போடும்போது நமக்கு கொஞ்சம் இந்த சாம்பார் திக்காகும். அதனால இன்னொரு கப்பு எக்ஸ்ட்ரா தண்ணி ஊற்றிக்கலாங்க. கூடவே 1/2 ஸ்பூன் பெருங்காயத்தூளும் சேர்த்துக்கலாம். சாம்பாருக்கு நம்ம கண்டிப்பாக பெருங்காயத்தூள் சேர்க்கணுங்க. சேர்த்துட்டு நல்லா கொதி வர விடுங்க. நல்லா கொதி வந்ததுக்கு அப்புறமா மூடி வச்சுட்டு ஒரு 3-4 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க. இப்போ பாருங்கள், நல்லா கொதி வந்துடுச்சுங்க. இப்போ நம்ம இதில் கடைசியாக கொஞ்சமாக மல்லித்தலையும் 2 கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி வச்சுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. அவ்வளோதாங்க, நம்மளோட முள்ளங்கி சாம்பார் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த முள்ளங்கி சாம்பார் வந்து இட்லி, தோசைக்கூட, சாதத்துக்கூட எல்லாம் சாப்பிட ரொம்ப நல்லாயிருக்கும். சாதத்துக்கூட சாப்பிடும்போது கொஞ்சமாக நெய் ஊற்றி பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு இன்னும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மாதவாஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.